பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு சொல்கிறார். பேசலாம் என்று சொல்கிறார், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் கட்சியில் இருந்து அனைவரும் நீக்குகிறார். கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா இந்த தோல்வியை தானே சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையா தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், வலிமையான ஒரு இயக்கமாக வர வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறோம், எல்லோரும் ஒருங்கிணைப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள். ஆனால் என்ன நடக்கிறது? பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு சொல்கிறார். பேசலாம் என்று சொல்கிறார், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் கட்சியில் இருந்து அனைவரும் நீக்குகிறார். இதுவரை 31 மாவட்ட செயலாளர் பதவிகளை நீக்கியிருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இன்னும் என்ன சொல்லுகிறார்? யாராவது கையெழுத்து போட மறுத்தால், அவர்கள் கேட்கிற மறுத்தால் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அங்கே கையெழுத்திட்டால் உங்கள் பதவி பறிக்கப்படும். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அன்பா பாசமாக அரவணைத்து செல்ல வேண்டும். தொண்டர்களையும் நிர்வாகிகளும் அரவணைத்து செல்ல வேண்டும், தட்டி கொடுத்து செல்ல வேண்டும், பாசத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? உன் பதவி எடுக்கப்படும், நீ நீக்கப்படுவாய் என்று மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். பார்த்தீர்களா? 37 பேர் பதவிகளை நீக்கியிருக்கிறோம். உங்கள் ஒன்றிய செயலாளர் பதவி எடுக்கப்படும், நகர செயலாளர் பதவி எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது நீக்கியது நடவடிக்கை முற்றிலுமாக சட்டத்துக்கு புறமானது. அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறது என்ற பெயரில் நீக்கினாலும் அது செல்லாது. இன்று வரை இந்த நிமிடம் வரை நீக்கிய விடுவிக்கப்பட்ட பொறுப்புகளை செல்லாது. ஆகவே பொதுக்குழு நாங்கள் என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பேசிக்கொள்ளலாம், சந்தோஷம், வரவேற்கிறோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, பேசிக்கலாம். எங்களுக்கு வேண்டியது ஒற்றுமையான அதிமுக. பேசுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம், விடுவோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே? இது ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்பும் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற வேண்டும். விதிமுறைகளுக்கு மீறி யாரும் நடைபெறக்கூடாது. அந்த சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கென்று சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால், கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்?
பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம், உண்மை, நாங்கள் ஏற்றுக்கிறோம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் இங்க தோல்வியே தானே சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையே தானே. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, 3 தோல்வி இல்லை, தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம். ஆனால் அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன்னா என்ன? நாங்கள் என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதிங்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம், ஆனால் நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்தில் நியாயம், எந்த வித ஜனநாயகம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றார், பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கற்றுக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா. தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்வி, தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இங்கே தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை.